செய்தி தான் இன்னைக்கு நமக்கு இறை செய்தியா வந்திருக்கிறது இல்லையா? யோவான்ல 3வது அதிகாரத்துல அது சொல்றாரு. 1ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பரிசேயர் ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாரு. அப்படிதான் அவர் எல்லாரும் போயிட்டு சந்திக்கிறார். அப்போ இவர் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல கிளியரா போட்டிருக்கு. ஒரு பரிசேயர் யூத தலைவர்கள் ஒருவர் அப்படின்னு முதல் அதிகாரத்துல போட்டா, முதல் வசனத்துல போட்டாலும் 10வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு போதகராக இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து அவர் வந்து இருக்கிறது ஒரு போதகர். நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டுக்கிறது அவர் ஒரு யூதரா இருந்துட்டு பரிசேயரா இருந்துட்டு யூத தலைவர்களாக ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லி போட்டாலும் அவர் போதகர். அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி தேடி வர முடியும் இல்லையா? அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும். நீங்க சின்னப்படுற லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டத்தில் போயிட்டுப்பார். நம்மளும் விடாம எச்சரிக்கை என்னன்னா இவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு போதனையை கேட்கிறார். ஒரு போதகராக இருந்தும் இவரிடத்தில் அவங்க கேட்கக்கூடிய செய்திகள், இவர் போய் அங்க பள்ளிக்கூடத்துல இறைவார்த்தையை சொல்லுகின்ற பொழுதும் அங்க செயல்படுகின்ற காரியங்களும் ஓகேங்களா, ஒரு ஓய்வு நாளை குறித்து அவர் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு புதுமையாக இருக்கு. ஓகேங்களா? புதுமையாக இருந்தது. அவருக்கு ஒரு உடன்பாடு இருந்தனாலதான் இயேசு கிறிஸ்துட்ட வர்றார். சும்மா வரமாட்டாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து மீது ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவர் வந்து இயேசு கிறிஸ்து தேடி வர்றார். அவரை போட்டுங்க. அடுத்த வருஷம் பாருங்க, இரவில் இயேசுடம் வந்து ரவி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். ஓகே, பாருங்க, அதுல ஒண்ணு வந்தது ஒரு ஆளு, ஆனா சொல்றது எத்தனை பேர் சொல்றாரு? நாங்கள்னு சொல்றாரு. அப்படி நாங்க இருக்கக்கூடிய அநேக பேர் வந்து போதகர்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க ஜீசஸ். ஓகே, போதகர் என்பதை அறிவோம், கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வாறும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது. அப்போ இவரை இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் என்னவா இருந்தது? ஒரு அரும் அடையாளம் தான் இருக்கு. இவரை வந்து கடவுள்கிட்ட கூட்டு வர்றதுக்கு காரணம் ஒரு அடையாளமும் அற்புதங்களும் நடந்தாதான் இன்னைக்கு வரும். இன்னைக்கு அநேகமா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தேடி பின்னாடி பாருங்க, ஒருவேளை இந்த ஜபத்துல நீங்க தொடர்ந்து வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து நீங்க பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமா தான் இருந்திருக்கலாம். அதுக்குள்ள மெஜாரிட்டி. அப்ப அற்புதங்கள் அடையாளங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியமா என்றால் நிச்சயமாக அவசியம். ஒருவரை கடவுளுக்குள்ளாக கூட்டிட்டு வர்றதுக்கு, கடவுள்கிட்டத்துல எடுத்துட்டு வர்றதுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் அவசியமா அப்படின்னு சொன்னா முக்கியம். ஓகேயா? அது இருந்தா தான் என்ன சொல்றது, கடவுள் நம்மோடு இருப்பதை அவர் சொல்ல இறைவார்த்தை சொல்லுது. கடவுள் எப்படி சீடர்கள் செய்த அற்புதத்தின் வழியாக கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் என்பதை எண்பித்து காட்டுகின்றது இறைவார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அற்புதங்கள் அடையாளங்கள் அவசியமான்னு சொன்னா அவசியம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நீங்க பாருங்க, நிறைய நம்முடைய கத்தோலிக்க இதுல வந்து அற்புதங்கள் முக்கியம் கிடையாது, அதிசயங்கள் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இடத்துல போதிக்கிறாங்க. ஓகேங்களா? அல்லது சொல்லிக் கொடுக்குறாங்க. அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் முக்கியம் கிடையாது. ஓகேயா? ஒரு மனுஷனை முதல்ல கூட்டு வர்றதுக்கு காரணமே அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் தான் கடவுளை குறிச்சு எடுத்துக்கொள்ள சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் நிலைச்சு நிற்கிறது அவருடைய தேடுதலை பொறுத்து இருக்குது, அல்லது அவர் எப்படி இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார் என்பது குறித்து தான் அடுத்து அவர் நிலைச்சு நிற்கக்கூடிய காரியங்கள் நடக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல்ல ஒருத்தரை கடவுளை அறிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அங்க அற்புதம் செய்ய வேண்டியது அவசியம் இருக்குது. அப்ப நம்மளால செய்ய முடியலையா? ஏன் செய்ய முடியாது? அதுதான் அவர் கேட்கிறார். இப்ப நம்மளால அதை செய்ய முடியுதா அப்படின்னு சொன்னா, இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம வழியே செய்யப்படுகின்றதா அல்ல செய்ய முடிகின்றதா அப்படின்னு சொன்னா இல்லை என்றால் ஏன்? அவர் சொல்ற பாருங்க அந்த வசனத்துல, கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் அரு அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது. ஓகேங்களா? ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு அடுத்தது 3வது வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண முடியாது என மிக உறுதியா. இவர் சொல்றது அற்புதத்தின் அடையாளத்தை சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? இறையாட்சி பத்தி பேசுறாரு. ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். அவர் பேசுனது அற்புதங்கள் அடையாளங்களை பேசுறாரு, ஆனா ஜீசஸ் சொல்றது
இதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருவையில அவங்க கொண்டு வரக்கூடிய பாயிண்ட். ஆனா அதை வந்து வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால அது கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியது முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்க கூடாது, இது இருக்குல்ல அப்படின்னா இறையாட்சி உங்களுக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங்ல தான் கொண்டு வர்றாங்க. ஆனா அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதுல முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, மாத்திடுறாங்க. ஓகேங்களா? ஜீசஸ் வந்து அற்புதத்தின் அடையாளத்தை குறித்து அதில் பேசல. அவர் சொன்னதுக்கு நீர் அற்புதம் அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்ல ஒரே ஒரு காரியம், இறையாட்சி உங்களோட இருக்கு. இறையாட்சி உங்களோடு இருக்குது அப்படின்னு சொன்ன நீங்கள் இறையாட்சிக்குள் இருக்கின்றீர்கள். இறையாட்சி கடவுள் உங்களோடு இருக்கின்றார். இறையாட்சினா கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக நீங்கள் என்றாயிட்டீங்க. இதைத்தான் அவர் சொல்றார். Praise the Lord. அப்ப கடவுளின் ஆட்சிக்குள்ள ஒருவன் இருந்தான் என்றால் அவனால் இதை செய்ய முடியும். இதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். யார் ஒருவன் உண்மையாகவே கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக இருக்கின்றாரோ, கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக உட்பட்டு இருக்கின்றாரோ அவரால் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய முடியும். ஆனா முக்கியத்துவம் அது அல்ல. அது வந்து ஒருவனை கடவுளுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு அல்லது ஒருவரை கடவுளுக்குள்ளாக கொண்டு சேர்ப்பதற்கு இது அவசியமாக இருக்கின்றது. ஓகேங்களா? அப்போ இதையும் அவங்களால செய்ய முடிகின்றது எப்போ ஒருவன் இறை ஆட்சிக்கு உட்படுகின்ற பொழுது. அங்க அப்ப நம்ம இறையாட்சிக்குள்ள இருக்கிறோமா? பெரிய கேள்வி. இறையாட்சிக்குள்ள இருந்தோம்னா கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும் இன்னைக்கு. ஓகே, நம்ம ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு வர்றதுனாலதான் நமக்கு இல்ல ரெட்டை வேடா இருக்கு. 2 முகமுடிகள் முகம் இருக்கின்றது. 2 முகத்தை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. கடவுள்கிட்ட அது நடக்காது. அந்த இருமுகம் கடவுள்கிட்ட நடக்க போறது இல்லை. கடவுள்கிட்ட போனோம்னா ஒரே முகம் தான். இறையாட்சிக்கு உட்பட்டு இருந்தோம்னா ஒரே முகம் தான். ஒரே முகத்தில் என்ன துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க. இன்னைக்கு சூழ்நிலையில கண்டுட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு, இல்ல அதை குறித்து நீங்க புலம்பி அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் இறையாட்சிக்குள் இல்ல. மேல்படையா பேசுறோம், மேல்படையா ஊழியம் செய்யும், அவ்வளவுதான். ஊழியங்கள் செய்வது வெறும் வெளிப்படையான ஒன்று. மேபி என்னுடைய பெயர் நிலைக்கணும்னு இருக்கலாம், அல்லது நான் செய்யக்கூடிய ஊழியம் சூப்பரா பண்றாங்க, அங்க போனா அருமையா இருக்குது, இதுக்கு வேணா இருக்கலாமே ஒழிய உண்மையாகவே என்னது இல்லை. நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில இன்னைக்கு பெற்றுக் கொடுக்கிறது பரிந்துரைத்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஆனா சில காரியங்கள் நம்மளால செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல நம்மளால செய்ய முடிய மாட்டேங்குது. சரிதானா? அப்போ அவர் சொல்றாரு, நீங்க அப்ப எப்ப இறையாட்சிக்கு உட்படப்படுகிறோம், நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். நம்ம மீண்டும் பிறந்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னா எல்லாரும் எஸ்எம்பிங்க. இது யாராவது நோன்னு சொல்லுவீங்களா? நம்ம மீண்டும் பிறந்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னா எல்லாரும் எஸ்ன்னு சொல்லுவோமா இல்லையா? இல்லையா? ஆமா பிரதர், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஓகே, மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்படிதானே? எப்படி பிறந்திருக்கிறோம்? திருமுழுக்கின் வழியாக ஆவி முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஆவியினால பிறந்திருக்கிறோம். உத்திரிடப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? சரி, இதெல்லாமே நம்ம ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு செய்திகள் தான். ஆனாலும் ஆழமா சிந்திக்கணும். உண்மையிலே நான் அதுக்குள்ள இருக்கிறாங்கன்னாங்கிறது இன்னைக்கு அதுதான் கடவுள் அழைக்கிறார். ஓகே, நீங்க திருமுழுக்கின் வழியாக நீங்க வந்திருக்கலாம், இயேசு ஆண்டவர் என்று சொல்றதுனால வந்திருக்கலாம், அல்லது நீங்க 1 பேதுரு 1:23 வசனத்தின் வழியாக நம்பிக்கையின் வழியாக நீங்க உள்ள வந்திருக்கலாம். ஓகேங்களா? மீண்டும் புது பிறப்பு அடைந்திருக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் எந்த வகையிலாவது உங்களுடைய நம்பிக்கையின்படி நீங்க பிறந்திருக்கிறீங்க. முதல் காரியம் புரிஞ்சுங்க, நம்பிக்கை தான் உங்களை புது பிறப்படைய செய்யுது. எப்போ நான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஒளியாக நான் ஏற்றுக்கொண்டேனோ அல்லது துயாவின் கொடைகளை பெற்றுக்கொண்டேனோ, எனக்குள்ள முத்திரிடப்பட்டதோ, அப்பொழுதே நான் என்ன பண்றேன்னு சொல்லி நீங்க நம்புகின்ற பொழுதுதான் நம்ம வந்து அதுக்குள்ள இது என்ட்ராகக்கூடிய ஸ்டேஜ். ஜஸ்ட் காலடி எடுத்து வைக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறோம். உள்ள கால் எடுத்து வச்சுட்டு உள்ள எட்டி பார்த்துட்டு இந்த பக்கம் ஓடி வந்துடுறோம். அந்த பக்கம் நிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னது? நம்முடைய நம்பிக்கை தான் எப்பொழுதும் இருக்க வேண்டியது. நான் கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியது முதல் படியாக இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நீங்க இறையாட்சிக்குள்ள உள்ள வர்றீங்க. ஆனா அந்த இறைவாட்சிக்குள்ள நீங்க நிலைச்சு நிக்கிறீங்களாங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தீங்க நீங்களேன்,
நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து நம்பிக்கையிலும் கிடையாது, இறையாட்சிகளும் கிடையாது. உங்க நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. யூஆர் ஆல்ரெடி கான் அவுட் ஃப்ரம் த. கடவுளால முடியாதுன்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் அழுக வரும். ஓகேங்களா? கடவுளால இது முடியாது, என்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு என்னைக்கு யாரால் நினைக்கிறீங்களோ ஓகே, அன்னைக்கு தான் உங்களுக்குள்ள அழுக வரும், உங்களுக்குள்ள கவலை வரும், உங்களுக்குள்ள குழப்பம் வரும். அப்படிங்கும்போது நீங்க நம்ம எப்படி இறையாட்சிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம்? நம்ம எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நம்ம அற்புதம் செய்யணும். இறையாட்சிக்குள்ள இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அற்புதம் செய்யணும். இதுதான் அவர் சொல்றாரு. இறையாட்சிக்குள்ள நாம் இருந்தோம் என்றால் ஒவ்வொருவரும் அற்புதம் செய்யணும், ஒவ்வொருவரும் அடையாளங்களை செய்யணும். சீடர்கள் செஞ்சாங்க. இறையாட்சிக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க துவண்டு போகல, அடி விழுந்தது. என்ன நடந்தாலும் அவர்கள் இறை ஆட்சியிலிருந்து பின்வாங்கவில்லை. Praise the Lord. எந்த சூழ்நிலையும் பின்வாங்க முடியல, வாங்கல. ஆனா நமக்குள்ள ஒவ்வொரு சூழ்நிலையும் கண்டோன்னே பயங்கரமான போராட்டங்கள். அதுலயே உட்கார்ந்துட்டு அங்கேயே துவண்டு அதுலயே குண்டு செட்டுக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி அதுக்குள்ளே உட்கார்ந்து அதையே நினைச்சு ஓகே, அங்க ஒருத்தவங்க தூண்டி விட்டுட்டு இருப்பான் பின்னாடி உட்கார்ந்து வந்து அந்த சம்பவங்கள்லாம் நினைச்சு நமக்குள்ளாக இறையாச்சிலிருந்து வெளியே வந்து நாம் டிப்ரெஷன் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்றோம், மன அழுத்தம் அல்லது மன்னிக்க முடியாது அல்லது கோபம், பொறாமை, இல்லையா, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் விழுந்து கடவுள் மீது உள்ள நம்பிக்கை இழந்து போய் நிற்கக்கூடிய அநேக மக்கள் இறக்கின்றார்கள். ஜெபத்துக்கு டெய்லி வர்றவங்களா இருப்பாங்க, கோயிலுக்கு டெய்லி போறவங்களா இருப்பாங்க. ஆனால் என்ன இல்ல, இறை ஆட்சியில் அவர்கள் உண்மையிலேயே அந்த பந்தியில் அமர்ந்திருக்கிறார்களா என்றால் இது பெரியதொரு கேள்விக்குறி ஒவ்வொருவருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து எத்தனை வசனங்களை நீங்க தியானிக்கலாம், நீங்க சொல்லலாம். என்ன சொல்றது, நான் கடவுளிடம் இருந்து பிறந்தவன், கடவுளுடைய நான் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக அழியாத உண்மையில நிலைத்திருவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் நான் புது பிறப்பு அடைந்து நாடு உரிமை பிள்ளையாக இருக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லி நம்ம அறிக்கையிடலாம். ஆனா அது செயல் வடிவம் வரலன்னு வைங்களேன், செயல் வடிவம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இறையாச்சிலிருந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ அறிக்கையிடுவது ஒன்று, செயல்படுத்துவது இன்னொன்று. இதுதான் நம்ம சொல்ல. அறிக்கையிடுறது ஒன்று, நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் எனக்கு ஒப்பற்ற செல்வத்திலிருந்து எல்லாம் நிறைவு செய்துட்டாரு நன்றி சொல்லிட்டு, அந்த பக்கம் இல்லைங்கும் போது கடவுளால அது முடியாது. சரி, நீங்க டைரக்டா சொல்றது கிடையாது கடவுளால முடியாதுன்னு. கேட்டா அவரை நம்பிதான் வந்திருக்கோம் அவரால். ஆனா நீங்க எப்ப கவலைப்படுறீங்களோ அப்ப டைரக்டா சொல்றீங்க. இன்டைரக்டா நீங்க சொல்லக்கூடிய மெசேஜே அதுதான், நான் நம்பின கடவுள் என்னை கைவிட்டுட்டார், அவரால முடியாது. அவரோட ஒப்பற்ற செல்வம் இருந்தாலும் அது எனக்கு கிடையாது. இதைத்தான் நீங்க டிக்ளேர் பண்றீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. எப்போ நீங்க கவலைக்குள்ள உட்காந்து டிப்ரெஷன்ல உட்காந்து நீங்க அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்களோ, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நீங்க வெளிப்படுத்தக்கூடிய வசனம் இதுதான். இதுதான் சொல்றது, செயல் வடிவம் ரொம்ப முக்கியமானது. செயல் வடிவம் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு அழகா சொல்றார். என்ன ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுக்கும் நான் செயல்படுத்தக்கூடிய முறைகளுக்கும் அதுல ஒற்றுமை இல்லை என்றால் அப்பொழுது அதுல என்ன இருக்குது, முரண்பாடை காணுகின்ற பொழுது என்னுடைய நம்பிக்கை அங்க இல்லை, நான் இறையாட்சிக்குள்ள இல்லை, நான் இறையாட்சிக்குள்ளாக நான் வாழவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது என்னால நான் ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும் உங்களால? எப்படி அந்த நபரால் இறை ஆட்சிக்குள் இல்லாமல் இறை ஆட்சிக்குரிய காரியங்களை அவரால் எப்படி செய்ய முடியும்? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வது இறை ஆட்சிக்குரிய காரியங்களில் இருக்கின்றவர்கள் இறை ஆட்சிக்குள்ளாக இல்லாத நபர்களை விடுவித்து கூட்டு வருவதற்காக தான் கொடுக்கிறார் அந்த அற்புதங்களை அடையாளம் செய்வதற்கு. நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அற்புதங்கள் அடையாளம் செய்யக்கூடிய வல்லமை கொடுக்கப்படுகின்றது எதற்காக? இறை ஆட்சியில் உட்படாத ஒருவனை இறை ஆட்சிக்குள் கொண்டு வருவதற்கு, அவனை அந்த பிடியிலிருந்து, தீயவனின் பிடியிலிருந்து விடுவித்து அவனை இறை ஆட்சிக்குள்ள கொண்டு சேர்ப்பதற்கு தான் இந்த அற்புதங்கள் அடையாளம். இது நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இறையாட்சிகள் இல்லையே. ஏன்னா அந்த நபர்கள் இறையாட்சிகள் இல்லாத வரையிலும் எப்படி அவரால் இறையாட்சிக்குரிய அந்த அற்புதங்களை செய்ய முடியும்? முடியாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ இறை ஆட்சிக்குள்ள இருக்குன்னு சொல்லுனீங்கன்னா உங்களால் அற்புதம் செய்ய முடியணும். இப்ப இறையாட்சிக்குள்ள இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. இறையாட்சிக்குள்ள இருக்குன்னு சொன்னா குழப்பம் இருக்கக்கூடாது. இறையாட்சிக்குள்ள இருக்குன்னா ஒருத்தனை மன்னிக்கக்கூடிய மனநிலை இருக்கணும். இறையாட்சிக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா என்னால என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய முடியும். இறை ஆட்சி என்று சொல்லக்கூடியது அன்பின் ஆட்சி. இறை ஆட்சி என்று சொல்லக்கூடியது சாலோம் அரசன் ஆளக்கூடிய ஆட்சி. ஷாலோம் என்று சொல்லக்கூடியது அமைதி. அமைதியின் அரசர் வாழக்கூடிய அரசுக்குள்ளாக நாம் வாழுகின்ற பொழுது
அங்கே அமைதி மட்டும்தான் இருக்க முடியும். அமைதியை விட்டு வேறு எது இருக்க முடியாது. Praise the Lord. அப்ப அமைதி எனக்குள்ளாக இல்லை என்றால் நான் ஷாலோம் என்ற அரசுக்குள்ளாக நான் காலடி எடுத்து வைக்கவில்லை. Praise the Lord. Hallelujah. நான் ஷாலோம் என்ற அரசுக்குள்ளாக என்னால் கால் எடுத்து வைக்க முடியல. அமைதி அரசர் என்ற அரசு ஆட்சிக்குள்ளாக நான் கால் எடுத்து வைக்காத பொழுது எப்படி நான் இறையாட்சிக்குரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும்? அதனாலதான் அவர் அழகா சொல்லுவார். அடுத்த வசனம் கூட அதுல வரும். இந்த ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் சொல்லுவார். ஒரு வசனம் கூட வரும். ஒண்ணு மட்டும் முடிச்சு பார்த்துலாம். 6வது வசனம். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய் ஆவியால் பிறப்பவர் தூயாவின் இயல்பை கொண்டிருக்கின்றார். பேசலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒவ்வொரு வசனமா போனோம்னா கொஞ்சம் போகும். பட் அதுக்கு நேரம் கிடையாது. நம்முடைய இப்போதைக்கு எது அவசியமோ அதுக்கானது கடவாவியான கொடுத்திருக்கிறார் நான் நம்புறேன். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் நான் கூறியது அல்ல. அதுக்கு முன்னாடி மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பு உடையவர். ஓகேங்களா? தூயாவியால் பிறந்தவர்கள் தூயாவின் இயல்புக்குரியவர், இயல்பு கொண்டிருக்கின்றவர், இறையாட்சிக்குட்பட்டவர், இறையாட்சிக்குட்பட்டவர் இறையாட்சியின் தன்மை கொண்டிருப்பார். ஷாலோம் என்ற அரசை நிறுவக்கூடிய அந்த அரசரின் கீழ் வாழ்கின்றவர்கள் அந்த அரசுக்குரிய எல்லா விதமான மேன்மைகளையும் கொண்டிருப்பார்கள். அங்கே அழுகு கிடையாது, அங்கே பற்கடிப்பு கிடையாது, அங்கே என்ன இல்ல துன்பங்கள் கிடையாது. துன்பங்கள் இருந்தாலும் அதில் அமைதி இருக்கும். ஓகேங்களா? அது துன்பங்கள் தனக்காக இருக்காது, மற்றவர்களுக்காக இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்கு அந்த அமைதியின் அரசியல. ஓகேங்களா? Praise the Lord. இந்த உலகத்தில் மனிதனாக வாழுகின்ற வரையிலும் ஓகேங்களா நமக்கு ஒவ்வொரு வகையான போராட்டங்களை கடந்து செல்ல வேண்டும். விசுவாச போராட்டத்தில் கடந்து செல்ல வேண்டும். அந்த விசுவாச போராட்டம் சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. அது விசுவாச போராட்டம் அல்ல. மாறாக மற்றவர்களுக்காக பயணிக்கணும். சிலுவை 3 சிலுவையில் நடுவில் போன இயேசு கிறிஸ்து சிலுவை போல போகணும். ஓகேங்களா? அதுதான் ஷாலோம் அரசில் இருக்கக்கூடிய ஒரு இது. இறையாட்சிக்குள்ள இருக்க என்றானா இது இருக்கும். ஆனா எங்கேயாவது ஜீசஸ் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரா? எங்கேயாவது நீங்க பார்த்து ஜீசஸ் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரா? கெத்செமனி தோட்டம் சொல்லக்கூடாது. அதுக்கு வேற ரீசன். சரியா? அல்லது மக்கள் மனமாறலன்னு சொல்லி வேதனையில தான் அழுதார். அந்த ஒண்ணுலதான் அழுதார். சரியா? அப்புறம் இன்னொரு இடத்துல அழுதார். எங்க அழுவாரு? லாசர் இறந்தப்பா. லாசர் இறந்த பொழுது அழுகின்றார் இல்லையா? ஓகே, அது கூட மீனிங் வேற உண்டு. ஓகே, குட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு நேரம் ஆச்சுது. ஓகே, முடிச்சுக்கலாம். அப்போ நம்ம இறையாட்சிக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்ம உண்மையிலேயே மறுபிறப்பு அடைந்திருந்தோம் என்றால் நம்ம இறையாட்சிக்குள்ள வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய சாட்சிய வாழ்வு இருக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.